ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்றைக்கி ரொம்பவே ரிஃப்ரெஷிங் அண்ட் டெலிஷியஸான ஆரஞ்சு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ரசத்துக்கு நம்ம என்ன ஆரஞ்சு வெரைட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு அந்த தோலை மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த தோல் இருந்தால் போதும். இதை ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இது தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 ஆரஞ்சு பழத்தை நல்லா ஜூஸ் புழிஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூட இப்போது ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வதக்கிடுங்க. இப்போ இதில் 1/4 கப் துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு நல்லா தண்ணியாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ அந்த ஆரஞ்சு ஜெஸ்ட்டை சேர்த்துருங்க. துருவி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துருங்க. இப்போ இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசத்தை ஒரு நல்லா நுரைச்சி கொதிக்க வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஆரஞ்சு ஜூஸ், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா லெமன் ஜூஸ் வேணால் பிழிஞ்சிக்கலாம். தேவைப்பட்ட 1 டீஸ்பூன் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக ரிஃப்ரெஷிங்கான ஆரஞ்சு ரசம் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.